வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் 5 தொகுதிகளில் நேரடி மோதல். கூட்டணி கட்சிகள் எதிரெதிரே போட்டியிடும் சுவாரஸ்யம். பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை கண்காணிக்க பறக்கும் கேமரா. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல். தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன். பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜான்குமார் சவால். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் மக்கள் நன்றியுடன் மலர் தூவி வரவேற்றனர். கை சின்னத்திற்கு வைத்தியநாதன் உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், சாந்தி நகர், கலைவாணர் நகர், மடுவப்பேட் மற்றும் டோபிகானா பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதிய மின்மாற்றி அமைத்ததற்காகவும் மழைநீர் வடிகால் புதிதாக அமைத்ததற்காகவும் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டியதற்காகவும் அப்பகுதி மக்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த அடிப்படை வசதிகள் பற்றிய குறைகளை தீர்த்ததற்கு மக்களிடம் பெரும் திருப்தி காணப்பட்டது. குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. அதேபோல் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் அமைக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்ததாக மக்கள் தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வைத்தியநாதனை பகுதி மக்கள் உற்சாகமாக மலர் தூவி வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி தெரிவித்தனர். இந்த வரவேற்பால் உற்சாகமடைந்த வைத்தியநாதன் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார்.
5 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை கண்காணிக்க பறக்கும் கேமரா நிறுவப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறோம், கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருகிறோம், 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனாமில் 10, மாஹி பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைத்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருகின்றன. இதனை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணித்து வருகிறோம். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக உள்ளது. இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு, பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை தொடங்குகிறோம். மேலும் ஜிபே உள்ளிட்டவை மூலம் பண பரிமாற்றம் செய்தால் எளிதில் கண்டுபிடித்துவிடும் முறை எங்களிடம் இருக்கிறது. மேலும் பணம், பரிசு கொடுப்பவரும் அதை பெற்றுக் கொள்பவரும் இணைந்துதான் குற்றவாளிகள் என்று சட்டம் சொல்கிறது. அதனால் வாக்காளர்கள் யாரும் பணம், பரிசு பொருட்களை வாங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் என அவர் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவா காலனியில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் அருகிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் இன்று காலை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் இணைந்து உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் கொட்டுப்பாளையம், செயின்ட் பால்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரியில் பதவி மோகத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளதாகவும், எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியில் தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுகவை வலியுறுத்தி வந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் வரை அவர்கள் கூட்டணியை இறுதி செய்யாமலும் தொகுதி பங்கீட்டை ஒதுக்காமல் இழுத்தடித்ததால் சிபிஎம் சார்பில் 4 தொகுதிகளில் தங்களது வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும், தற்போது வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தங்களுக்கான தொகுதியை இரு கட்சிகளும் ஒதுக்காததால் புதுச்சேரியில் சிபிஎம் தனித்து போட்டியிட உள்ளதாகவும், 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டு தற்பொழுது திருபுவனை, லாஸ்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தளர்ந்து போய் உள்ளதாகவும், பதவி மோகத்தில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளனர் என தெரிவித்த பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்றார். மேலும் காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்பது எதிரணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்த அவர், நாங்கள் போட்டியிடும் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் விசிக போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கும், சிபிஐ போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படும் எனவும், திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக போட்டியிடும் 5 தொகுதிகளில் யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் ராஜாங்கம் என்பவரும், திருபுவனையில் தட்சிணாமூர்த்தி என்பவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் 5 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன. வேட்புமனு திரும்ப பெறும் அவகாசம் முடிந்த நிலையில் நெல்லித்தோப்பில் மட்டும் மனு திரும்ப பெறப்பட்டதால் மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் எதிரெதிரே போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் சில தொகுதிகளில் நேரடி மோதலுக்கு வந்துள்ளன. வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான அவகாசம் முடிந்த நிலையில் ஆரம்பத்தில் 6 தொகுதிகளில் இரு கட்சிகளும் எதிரெதிரே போட்டியிட்ட சூழல் காணப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஆனந்த் பாபு தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றதால் அந்த தொகுதியில் நேரடி மோதல் தவிர்க்கப்பட்டது. ஆனால் மற்ற தொகுதிகளில் யாரும் மனுவை திரும்ப பெறாததால் கூட்டணியில் இருந்தும் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் மோதும் நிலை உருவாகியுள்ளது.
தற்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நேரடியாக மோதும் 5 தொகுதிகள். மங்களம் தொகுதியில் திமுக சார்பில் ரங்கன் மற்றும் காங்கிரஸ் சார்பில் ரகுபதி போட்டியிடுகின்றனர். திருபுவனை தொகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் காங்கிரஸ் வேட்பாளர் வேலுவை எதிர்கொள்கிறார். ராஜ்பவன் தொகுதியில் திமுக சார்பில் விக்னேஷ் கண்ணன் மற்றும் காங்கிரஸ் சார்பில் குமரன் மோதுகின்றனர். காலாப்பட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஷாஜகானை எதிர்கொள்கிறார். காரைக்கால் தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் நாஜிம் மற்றும் காங்கிரஸ் சார்பில் சக்திவேல் போட்டியிடுகின்றனர். ஒரே கூட்டணியில் உள்ள கட்சிகள் இவ்வாறு பல தொகுதிகளில் நேரடியாக மோதுவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இதனால் வாக்காளர்களிடையே குழப்பமும் தேர்தல் களத்தில் கூடுதல் சுவாரஸ்யமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நேரடி மோதல்கள் தேர்தல் முடிவில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் விமர்சகர்கள் ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வில்லியனூர் தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளராக சிவா வில்லியனூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் 2வது முறையாக களம் காண்கிறார். இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட GN பாளையம் பகுதியில் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் முதற்கட்ட வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கோபிகா பாலு ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளிலும் பல்வேறு கட்சியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் அவரவர் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநில திருபுவனை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர் கோபிகா பாலு தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களுடன் துவங்கினார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜகவில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியின் ஆதரவாளர்கள் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கூனிச்சம்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மண்ணாடிப்பட்டு தொகுதியின் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் வீடு வீடாக சென்று கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் எதிர்வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களம் காண்கிறார். இந்த நிலையில் தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் இணைந்து தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சோலை வாழியம்மன் ஆலயத்தில் வேட்பாளர் மோகன்தாஸின் ஆதரவாளர்கள் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பங்கேற்ற வேட்பாளர் மோகன்தாஸிற்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடந்த 5 ஆண்டு திட்டங்களை கூறி ஜக்கு சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வேட்பாளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தார். காலாப்பட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காமராஜ் மீது காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே காலாப்பட்டு பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காமராஜ் மீது ஊருக்குள் நுழையக்கூடாது என்ற வகையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரது வாக்கு சேகரிப்பு பணிகளை தடை செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் தடை ஏற்பட்டதாகவும்
ஜனநாயக உரிமைகள் மீறப்பட்டதாகவும் கட்சியினர் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக வேட்பாளர் காமராஜ் தலைமையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மற்றும் சரியான காரணமின்றி காவல்துறை இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றும் இது தவறானது என்றும் தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளரின் சுதந்திரமான பிரச்சாரத்தை தடுப்பது சட்ட விரோதமானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வந்தார். இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். மேலும் பொதுமக்களிடம் ரவிக்குமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டு வந்திருக்கிறார். வில்லியனூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன். வில்லியனூரை நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவேன். அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த தொகுதியாக உருவாக்குவேன் என்று அவர் கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கும் பணியை தொடங்கியதற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவிருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டியிருந்தார். இந்த நிலையில் இன்று பிள்ளைத்தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து தனது வாக்கு சேகரிப்பு பணியை தொடங்கினார். தொடர்ந்து பிள்ளைத்தோட்டம், கங்கையம்மன் கோவில் தெரு, பள்ளத்தெரு, சின்னசந்து, திருவள்ளுவர் சாலை, நவீனா கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது பெண்கள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர், பிள்ளைத்தோட்டம் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தவுடன் புதிய குடிநீர் குழாய்கள் அமைப்பது எனது முதல் பணியாக இருக்கும். மேலும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு, தெரு விளக்குகள் பழுதுபார்ப்பு போன்ற பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். ஆனந்த முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் வசிப்பவர்களுக்கு அவர்களின் பெயரில் பட்டா மாற்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அசம்பாவிதங்களை தடுக்க தேவையான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும். நீங்கள் அழைக்கும் குரலுக்கு உடனே உங்கள் வீட்டின் வாசலில் நிற்பவன் நான். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். எனவே பலாப்பழம் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் நேய மக்கள் கட்சி கூட்டணி வேட்பாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நேயம் மக்கள் கட்சி கூட்டணியின் வேட்பாளர் விநாயகம் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆலயத்தில் வழிபாடு செய்த பின்னர் அப்பகுதி மக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து வீடுவீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தனது தேர்தல் ஆதரவை வலுப்படுத்தினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும், இல்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன் என பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜான்குமார் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக அமைச்சர் ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், திமுக வேட்பாளர் சம்பத் வேண்டுமானால் சவால் விடட்டும். நான் வெற்றி பெறவில்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன். 100% வெற்றி பெறுவேன். தொகுதியை விட்டு வந்தார், தொகுதியை விற்று வந்தார் என கூறுவார்கள்.
நான் ஒரு வியாபாரி என்பார்கள். எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவில் 4ஆம் தேதி தெரிய வரும். மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சர் ஆவார் என்பது எழுதப்பட்ட விதி. ஆன்மீக சுற்றுலாவிற்கு அவர் சென்று வந்ததன் விளைவு இது. புதுச்சேரியில் பாஜக ஆட்சி வர வேண்டும். அதற்கு பிரதமர் கூறியது போல முதலமைச்சராக ரங்கசாமி வருவார். தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன், நானாக கேட்க மாட்டேன் என ஜான்குமார் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டனர். அப்போது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடைய எளிமையான அணுகுமுறையும் மக்களுடன் நேரடியாக உரையாடிய விதமும் பொதுமக்களை கவர்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்று வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார். உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் புஷ்பலதாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் பொதுமக்கள் மாலை அணிவித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய கட்சி தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்த அவர் மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் உடனிருந்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள புது காலனி, திடீர் நகர், காமராஜர் நகர், சரஸ்வதி நகர், சேதராப்பட்டு மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விபிசி நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமாக செயல்பட்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கி திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களிடையே வேட்பாளர் வடிவேலுவுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தியதால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் செய்தது தியாகம் அல்ல, துரோகம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட இன்று புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு மீண்டும் தொடர வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலாக எல்ஜேகே இணைந்து ஒற்றுமையாக மக்களை சந்தித்து புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டுவதற்காக மக்கள் ஆதரவை வேண்டி தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். பிரதமர் மோடியின் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறைவான காலத்தில் எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒரு பைசா கூட இடையில் எங்கும் போகாமல் நேரடியாக மக்களுக்கு செல்கிறது. மத்திய அரசின் மிக முக்கியமான அனைத்து திட்டங்களும், குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம் 100% இலக்கு குறிக்கோளை நோக்கி பணியாற்றி உள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த அரசு தொடரும் என்ற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புதுச்சேரி மாதிரியான சிறிய மாநிலங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசின் உதவி கட்டாயம் அவசியம். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால்
மத்திய அரசு பல்லாயிரம் கோடி நிதிகளை கொட்டி கொடுக்க பிரதமர் தயாராக இருக்கிறார். இந்த வளர்ச்சி பயணம் தடைபடாமல் இருக்க இந்த அரசு தொடர வேண்டும். இதனை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி பெயர் மட்டும்தான் உள்ளது. கூட்டணி கிடையாது. இந்தியா கூட்டணி கட்சிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஒரே தொகுதியில் 2 கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். எந்தவிதமான ஒருங்கிணைப்பு இல்லாத, ஒற்றுமை இல்லாத இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது மக்கள் தங்களது தலையில் தானே மண்ணள்ளி போடுவதற்கு சமம். இந்தியா கூட்டணியில் வேட்பாளர்களை புறம் தள்ள வேண்டும். இதுபோன்ற சிறிய மாநிலத்தில் கூட ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றால் எப்படி இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல முடியும்? இதனை மையப்படுத்தி எங்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வோம். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது பிரதமர் மோடி அரசில்தான். வேட்பாளர்களை வெற்றி என்பது பல்வேறு காரணிகளை கொண்டது. ஆகையால் வெற்றி பெற்ற தக்க வேட்பாளர்களை களம் இறக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் கூட நியமன சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகமான பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் கொண்ட கட்சி பாஜக தான். படிப்படியாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். சிறந்த தட்டுப்பாடு எங்கேயும் இல்லை, கட்டுப்பாடு மட்டுமே உள்ளது. 45 கால அவகாசம் என்பது சிலிண்டர் கள்ள சந்தையில் செல்லக்கூடாது என்பதற்காக விதிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது கட்சிதான் முடிவு செய்யும். இந்தியா கூட்டணி ஒரே தொகுதி 2 வேட்பாளர்கள் போட்டியிடுவது நட்பு ரீதியான போட்டி என கூறியிருந்தனர். வாக்கு எண்ணும் போது இவர்கள் இருவர் வாக்கு ஒன்றாக சேர்த்துக் கொள்ள முடியுமா? இவை மக்களை ஏமாற்றும் செயல். அதிமுக, பாமக பலமா இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல. ஒவ்வொருவரும் ஒரு பட்டியலுடன் செல்கிறோம். அதை ஒரு தொகுதி அவர்களும் விட்டுக் கொடுங்கள், நாங்கள் ஒரு தொகுதியில் விட்டுக் கொடுக்கிறோம். பாமக, அமமுக அவர்கள் பலம் வாய்ந்த தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடுகின்றனர். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் செய்தது தியாகம் அல்ல, துரோகம். தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஒரு தேசிய தலைவர் இல்லாமல் தேசிய பொறுப்புகளை நியமிக்க முடியாது. இப்போதுதான் தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும். இதுகுறித்து சரத்குமாரிடம் எடுத்துக் கூறியுள்ளோம். அவர் ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவரது கட்சியே பாஜகவுடன் இணைத்து பணியாற்றியவர். அவருடைய ஆதங்கத்தை தலைவர்களிடம் பேசியுள்ளார். கட்டாயம் தலைவர்கள் நிச்சயம் அதனை கவனிப்பார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமாருக்கு சீட் ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு, தொகுதியில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் சீட் கொடுக்கப்படும். அங்கு இன்னொரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்குத்தான் சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்சியில் சுழற்சி முறையில்தான் சீட் கொடுக்கப்படும். அதன்படி கடந்த முறை அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது. இந்த முறை வேறொருவருக்கு சீட் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட 4 வாலிபர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு கடற்கரை பகுதியில் மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட வாலிபர்கள் மீது கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த வாலிபர்கள் சரமாரியாக வெட்டியதில் 4 பேருக்கு தலை, கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் இளைஞர்களை தாக்கிய கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் 2 கோட்டக்குப்பம் பர்கத் நகர் பகுதியில் பதுங்கியிருந்த போது பிடித்தனர். மது அருந்தி அதை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டிய மேலும் சிலரை கைது செய்ய கோரி காவல்துறையினரை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிகாலை 3 மணி வரை கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வானூர், மரக்காணம், ஆரோவில் பகுதிகளில் இருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்களை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டும் வீடியோ சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் திருவிழாவை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விருத்தாச்சலத்தில் தேர்தல் திருவிழா கொண்டாடப்பட்டது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி பொதுமக்கள் அச்சமின்றி 100% வாக்களிக்க வேண்டுமென சிறப்பு திருவிழா விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. ஜங்ஷன் சாலையில் உள்ள அரசு திரு கவுஞ்சியப்பர் கல்லூரியில் நுழைவு வாயிலில் தப்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சிலம்பாட்டம், வான வேடிக்கை உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அங்கு வந்த கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் 100% பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என கையெழுத்திடும் பலகையில் கையெழுத்திட்டனர். அதன் பின்பு வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கல்லூரியிலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு ஊர்வலம் ஜங்ஷன் சாலை, பாலக்கரை, கடலூர் சாலை வழியாக சென்று அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர், காவல்துறையினர், அரசு கவுஞ்சியப்பர் கல்லூரி மாணவ மாணவிகள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சிறப்பாக நடந்து வருவதாகவும், கடலூர் மாவட்டத்தில் 20 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாகவும், பல்வேறு விழிப்புணர்வுகளை தேர்தல் ஆணையம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். முதன்முறையாக 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிப்பதை மாவட்டம் முழுவதும் வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 80 லட்சம் பிடிபட்டுள்ளதாகவும், தகுந்த ஆதாரங்கள் காட்டினால் அவர்களுக்கு அந்த தொகை திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். அத்தியாவசிய தேவைகளுக்கு பொதுமக்கள் எடுத்து செல்லும் தொகைகளுக்கு உரிய ரசீதுகள் காண்பிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும், உரிய ரசீதுகளை தேர்தல் பறக்கும் படையிடம் காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழக தேர்தல் அதிகாரியும் வலியுறுத்தியுள்ளபடி பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும், அத்தியாவசிய தேவைகளுக்காக எடுத்து செல்லும் தொகை என்பது உரிய ரசீதுகளுடன் எடுத்து சென்றால் உடனடியாக அவர்கள் எடுத்து செல்ல ஏதுவாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, விருத்தாச்சலம் நகராட்சி நகர ஆணையர் நாகராஜ், விருத்தாச்சலம் அரசு கவுஞ்சியப்பர் கலைக்கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் உள்ள சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் கல்லூரி முதல்வர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் புதுடெல்லி நீதி ஆயோக் துணை செயலாளர் ஆஷிஷ்குமார் பாண்டா, இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சாரத்துறை முதுநிலை விரிவுரையாளர் கபூர் நிஜாமீர், கனடா இயற்கை வேளாண்மை வழிகாட்டு நிபுணர் ஆலன்சோ, கொழும்பு சுற்றுலா மற்றும் உணவக மேலாண்மை நிறுவன விரிவுரையாளர் லதிஷா ஜெயங்கி ராமநாயகா, IITM நிர்வாக இயக்குனர் வாசுதேவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று டிஜிட்டல் யுகத்தில் உலகளாவிய வர்த்தகம், கண்டுபிடிப்புகள், சவால்கள், நிலைப்புத்தன்மை ஆகிய பொருண்மையில் பேசி ஆய்வு நூலை வெளியிட்டனர். கல்லூரியின் முதன்மை நிர்வாக அலுவலர் இயக்குனர் சிவகுமார், நிர்வாக அலுவலர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த கருத்தரங்கில் கனடா, இலங்கை, புதுடில்லி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஆய்வு நிறைஞர்கள், தொழில் முனைவோர்கள், பங்குச்சந்தை பங்குதாரர்கள் பங்கேற்று ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். கட்டுரையாளர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் ஆய்வு நூல்கள் வழங்கப்பட்டன. மேலும் இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் துறை இணை பேராசிரியர் ராகினி அனைவரையும் வரவேற்றார். இறுதியாக பேராசிரியர் மகாலட்சுமி நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் 5 தொகுதிகளில் நேரடி மோதல். கூட்டணி கட்சிகள் எதிரெதிரே போட்டியிடும் சுவாரஸ்யம். பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை கண்காணிக்க பறக்கும் கேமரா. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல். தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன். பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜான்குமார் சவால். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.